சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அடுத்தது ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன். 6 வரலாறுல 4 வரலாறு ஆயிடுச்சு. 3 ஆயிருக்கு. இன்னும் 2 வரலாறு. ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன். திருச்சாத்தமங்கைன்னு ஒரு ஊர் நம்ம திருமருகளுக்கு பக்கம். திருவாரூர், திருமருகல், திருச்சாத்தமங்கை, திருச்செங்காட்டங்குடி எல்லாம் ஒரே இடத்துல. அங்கே நீலநக்கரி என்று ஒரு அந்தணர். அந்த திருச்சாத்தமங்கைக்கு சிறப்பு என்ன தெரியுமா? பறவை எல்லாம் குஞ்சுகளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குமா. இது எப்படி இருக்கு? இந்த பறவைக்கு எப்படி வேதம் தெரியும்? அந்தண சிறுவர்கள் வேதம் சொல்றத கேட்டு 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 மைனாங்கிற நாகனவாய் பறவைக்கு வேதம் பழகிருச்சான். அது குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுக்குதான். இந்த அந்தணர் விட்டு பசங்க இருக்காம பாருங்க, இவங்க பாட்டுல தப்பு விட்டு விட்டா அதை கேட்டு திருத்திக்கிறாங்களாம். வேதத்துல தப்பு விட்டா இது எப்படி இருக்கு? இவன் தப்பு விட்டுட்டா அந்த பறவை சொல்றதை கேட்டு திருத்திக்கிறானா. பறவை ஒழுங்கா பேசலாம், ஒழுங்கா பாடுதான். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வகுப்பு நடத்துவார். வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். கண்ணு தெரியாத மனுஷன். அடுத்த மாசம் மகா வித்வான் சந்தேகம் வந்துட்டா, ஏப்பா போன வாரம் அந்த பாட்டுக்கு என்னமோ ஒரு மாதிரி பொருள் சொன்னதுல எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்களாம். நம்ம வேலைய மாதிரி தான் எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்களாம். இந்த வன்றொண்ட செட்டியார கேளு, கண்ணு தெரியாத நாராயணன் செட்டியார் தெளிவா சொல்லுவாராம். அது மாதிரி இந்த அந்தண சிறுவர்கள் தப்பு விட்டா வேதத்தில் உள்ள தப்பை நாகனவாய் பறவை அது சொல்லக்கூடியதை கேட்டு திருத்திக்குவானா. அந்த ஊர்ல அந்தணர்கள் 3 அக்கினி வளர்த்தார்களாம். பெண்கள் 4 அக்கினி வளர்த்தார்களாம். அது என்னது? முத்தின்னு பேரு. தட்சிணாக்கினி, காருகபத்தியம், ஆகவனியம்னு சொல்லுவாங்க. 3 தீ வளர்க்கிற அந்தணர்கள். பெண்கள் இந்த 3 தீ வளர்க்கிறதுக்கு உதவி செய்கிறதோட கற்புங்கிற தீயையும் வளர்த்தார்களாம். கற்பு தீ தானே. ஆஞ்சநேயன் சொன்னான்ல, கற்பு தீ சுட்டது. ஆஞ்சநேயன் சுடல, கற்பு தீ சுட்டது. விபீஷணன் சொல்றான் ராவணன் கிட்ட. அது மாதிரி பெண்கள் கற்பை சேர்த்து 4 தீ வளர்த்தார்கள். அந்த ஊரிலே ஒரு அந்தணர் திருநீலநக்கர்னு பேர். அடியார்களுக்கு பாத அர்ச்சனை செய்வார். அயவந்தின்னு கோயிலுக்கு பேரு. நான் போய் பார்த்திருக்கேன். அயவந்தி, அயனால் வந்திக்கப்பட்ட கோயில். அயன்னா பிரம்மா, பிரம்மா வழிபட்ட திருத்தலம். சிவ வழிபாடு செய்வார். அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். கோயில்ல போய் அபிஷேக ஆராதனை செய்வார். 3 நேரமும் திருமேனியை வழிபடக்கூடியவர். வீட்டுல எப்பவும் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். அக்னி கோத்திரம் எப்பவும் அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும். திருநீலநக்கர் அந்தணர்களில் மிக சிறப்பானவர். பெண்டாட்டி பேர் தெரியாது, கோபுரம் தான் தெரியும். கீழே இருக்கிற அஸ்திவாரமா தெரியும். அஸ்திவாரத்தை தோண்டி பார்த்தா கோபுரம் விழுந்துடும். யோசிங்க, ஆண்கள் பேரு தான் வெளியில வரும். அஸ்திவாரமா இருக்க பெண்கள் பேரு வெளியில வராது.
கூட பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போறார். திருவாதிரை. திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய திருநாள். பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கோயில்ல சந்நிதி வரைக்கும் போயிருக்கார். மறக்காதீங்க, சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் பெண்கள் போகலாமா? போகலாம், நடந்திருக்கு. இவர் அபிஷேகம் பண்ணுவாரா, அந்த அம்மா அபிஷேகத்துக்கு வேண்டியதை எடுத்து கொடுப்பாங்களாம். வழிபாட்டு பொருள்களோடு மனைவியார் தம்மோடும் கூட இறைவர் கோயில் வந்து எய்தினர் எல்லையில் தவத்தோர். திருவாதிரை அன்னைக்கு அயவந்தி சிவபெருமான கும்பிட வந்து பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வந்துட்டார். என்ன தெரியுது? சிவ வழிபாடு மனைவியோடு கூடி செய்ய வேண்டும். சிவ தர்மங்களையும் பெண்டாட்டியோட கூடி செய்ய வேண்டும். அப்பத்தான் 2 பேருக்கும் புண்ணியம். பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உள்ள கோவிலுக்குள்ள போறாரு. ஒருத்தட்ட சொன்னேன், நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நானே செய்ய முடியாதுங்கிறார் அவரு. அந்த அம்மா எங்கேயாவது லேடிஸ் கிளப்புக்கு போயிடும், நான் எப்படி கூட்டிகிட்டு வரதுங்கிறாரு அந்த மனுஷன். அவருக்கு அவளை அவளுக்கு 2 பேரும் உள்ள கோவிலுக்குள்ள போறாங்க. அபிஷேகம் வேண்டியதையெல்லாம் அந்த அம்மா எடுத்தெடுத்து கொடுக்கறாங்க. இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் என்ற உணர்வில் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார். அஞ்செழுத்து உணர்வுட அஞ்செழுத்த சொல்லி வழிபாடு செய்கிறார். தொலைவில் செய்தவத் தொண்டனார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற காலை 108 முறை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அர்ச்சனை அபிஷேகம் முடிச்சு அஞ்செழுத்த 108 முறை சொல்றாராம். அப்போ சிவலிங்கத்தின் மேல ஒரு 8 கால் பூச்சி சிலந்தி விழுந்தது. நிலையை நின்று முன் வழிவிட நீண்ட பொன்மேறு சிலையினார் திருமேனி மேல் விழுந்தது ஓர் சிலம்பி. சிலந்திங்கிறத சிலம்பு சிலம்பிங்கிற ஒரு சிலந்தி விழுந்தது. சிலந்தி விழுந்துட்டா அந்த இடம் கொப்பளம் ஆயிடும். இந்த அம்மா பார்த்துட்டாங்க, சிவலிங்கத்து மேல சிலந்தி விழுந்துருச்சு. ஐயோ சிவலிங்கத்துக்கு கொப்பளம் ஆயிருவேன்னு பூ அப்படின்னு ஊதிட்டாங்க. எச்சி பட்டுருச்சு. படலாமா? சிவபெருமான் மேலே எச்சில் படலாமா? அனுசிதம். கோபம் வந்துருச்சு திருநீரநக்க நாயனார். விழுந்த போது அங்கு அயல் நின்ற மனைவியார் விரை உற்று எழுந்த அச்சமோடு இளங்குளவியில் விழும் சிலம்பி ஒளிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல. குழந்தை மேல விழுந்துட்டா ஊதி அதை மாற்றுவது போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக. இவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ செஞ்சது தப்பு, நீ செய்தது அனுசிதம். மனைவியார் முற்செய பார்தம் சிதைக்கு மாதவ திருமறையவர் கண்டு தங்கள் புதைத்து மற்றது செய்தது என் பொறியிலாய். அறிவு கட்டவளே, என்ன காரியம் பண்ணிவிட்ட? சுதை சிலம்பி மேல் விழ ஊதி துமிந்தனன் என்றார். இணைய செய்கை இங்கு அனுசிதம். போ, உன்னை தள்ளிவிட்டேன், பொண்டாட்டியை தள்ளிவிட்டேன். கவலைப்படலைங்க, அப்படி வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த அம்மா சிவபெருமான கும்பிட்டபடி உட்கார்ந்து இருக்கு. என்ன தப்பு? ஊதுன தப்பு. பேசாம உட்கார்ந்து இருக்கு. வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார், வசதியா படுத்தார், நல்லா தூங்கிட்டார். எப்படித்தான் அந்த மனுஷனுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல. யோசிங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கணும். சிவ அபராதம். அவரை பாராட்டத்தான் பண்ணும். சிவ அபராதம் செய்யப்படாது. நாளைக்கு இப்படி விட்டு அதுக்கு மேல போயிரும்னா அந்த மனசு அப்படி அவங்க அந்த நிலையில இருந்து பார்க்கணும். பேசாம தூங்கிட்டார். சிவபெருமான் கனவுல காட்சி கொடுக்கிறார். பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமதாம் கனவில் வெள்ள நீர்ச்சடையோடு தம் மேனியை காட்டி, என் உடம்ப பாத்தியா, அவ ஊது நடன் நல்லா இருக்கு, மிச்ச இடம் பூரா கொப்பளமா போச்சு. நீ பேசாம விட்டிருந்தா உடம்பெல்லாம் ஊதி இருப்பா, கொப்பளம் சரியா போயிருக்கும். என்னமோ நீதான் பெரிய அறிவாளின்னு அவசரப்பட்டு கெடுத்து விட்டியே. நியாயம் தானே? உள்ளம் வைத்தமை ஊதி முந்துமிந்தவால் ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புளம் என்று அருள. கங்கை நீரை விட இவள் எச்சில் புனிதமானது. புரியுதா? ஆண்டவ மேல எச்சில் படலாமா? நல்லா படலாம். அன்போட கொடுத்தா எச்சில் அமுதம். கண்ணப்ப நாயனாருடைய எச்சில் காலத்தி அப்பனுக்கு அமுதாயிற்று. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். அன்பினால் ஊதினால் சிவபெருமான் சொல்றார், அந்த எச்சில் நமக்கு இனிப்பானது. ஓடி வந்தார் கோயிலுக்கு. இந்த அம்மா அழுதிட்டு உட்கார்ந்து இருக்கா. விடுகிற நேரம், கனவு விடிகால கனவு.
கூட்டிக்கிட்டு போயிட்டார், மனைவியோட கூட்டிக்கிட்டு போனார், உட்கார வச்சார். ஒண்ணும் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு, நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் நினைச்சுக்கிறாங்க, அதனால ஒண்ணும் கிடையாது, ஏதோ நடந்து போச்சு, சரியா போச்சு, அப்படியே வந்துட்டாரு. புருஷனும் பொண்டாட்டியும் சிவத்தொண்டு செய்கிறார்கள். இப்பதான் முக்கியமான இடம். திருஞான சம்பந்தர் வந்துட்டார். ஞான சம்பந்தர் தனியா வரமாட்டார், ஒரு 10,000 பேரோட தான் வருவார். ராஜாவுக்குள்ள இளவரசு சிவபெருமானுடைய பிள்ளை, அடியார்கள் கூட்டத்தோட வருவார், பல்லக்கில வருவார். முன்னால எல்லாரும் ஞான சம்பந்தர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அவருக்கு எக்காலம், அவருக்கு ஊதுறதுக்கு எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது எல்லாம் கொண்டுகிட்டு வர கூட்டத்தோட வந்துட்டார். இவர் கூட்டிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சுட்டார். எல்லா கூட்டமும் ஆண்கள், ஒரே ஒரு பொண்ணு, மதங்க சூளாமணியார்னு பேர். இவர் கூட வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவி. எல்லாம் ராத்திரி சாப்பிட்டாங்க, எல்லாம் தெருவில் துண்டை விரிச்சு படுத்துருச்சு. ஆண் எங்க வேணாலும் படுக்கலாம், பொண்ணு அப்படி படுக்க முடியாது. ஞான சம்பந்தர் கெட்டிக்காரர், என்ன 10-12 வயசு தாங்க இருக்க அவருக்கப்ப. வர திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியும் வந்திருக்கிறார்கள். அவங்க தங்குறதுக்கு வீட்டுல ஒரு இடம் கொடுக்கும். அவரு தாழ்த்தப்பட்ட ஜாதி. இவரு 3 வேளையும் அக்னி கோத்திரம் பண்ற அந்தனர். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். யோசி, அது மலை, இது மடு. இடங்குடு என்ன பண்ணாரா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போய் அந்த வீட்டுல எந்த இடம் மிக புனிதமான இடமோ அங்க படுக்க வச்சாரா. எது புனிதமான இடம்? அக்னி எரிகிற இடம். அக்னி எரிகிற இடம் கொண்டே பக்கத்துல படுக்க வச்சிட்டார். 2 பேரும் படுத்தாங்களாம். அக்னி வலம் சுழிச்சு எரிஞ்சுதான். சேக்கிலார் பாடுறார், அக்னி இடம் சுழித்தால் அவ்வளவு சரியில்லை, வலம் சுழித்தால் ரொம்ப சிறப்பு. பிள்ளையார் வலஞ்சுழி பிள்ளையாரா இருந்தா சிறப்பு, இடஞ்சுழி சாதாரணம். கற்பக பிள்ளையார் வலஞ்சுழி, திரு வலஞ்சுழி, வலஞ்சுழி அப்படி இருந்துதான். ஓங்கு சீர்காழி வள்ளலாரை தம் மனையிடை அமுது செய்வித்தார். இரவு நேரத்திலே நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஓரிடம் கொடுத்தருள்வீரென்ன நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். அங்கு வேதியில் அராத செந்தி, அராத செந்தினா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, வலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர, முந்தி எரிஞ்சதோட ரொம்ப நன்றாக ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற. திருந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. சகோடையாள் தலைவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார். அது என்ன அருளால் பள்ளி கொண்டார்? சிவன் அருளாலே இந்த காரியம் நடந்தது, பள்ளி கொண்டார். இது இவர் செய்த பெரிய காரியம். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம். உட்கார்ந்து அர்ச்சகர் மாதிரி, குருக்கள் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு ஒரு உயர்ந்த அந்தணர் வேணும். திருநீலநக்கர் அங்க விட்டார். கல்யாணத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முன்னால உட்கார்ந்து வேதமெல்லாம் சொல்லி, இப்ப நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம்ல, அது மாதிரி புரோகிதர் மாதிரி திருநீலநக்கர் உட்கார்ந்தாராம். அறையூர் சாத்த மங்கை அவையந்தி மேல் ஆழ்ந்த பத்தும் முறைமையால் ஏத்த வல்லார் இமையோரினும் முந்துவரே. திருஞான சம்பந்தர் இவரை வச்சு பாடுறார். மறையினார் மல்கு காளி தமிழ் ஞான சம்பந்தன் மன்னும் நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை. திருநீலநக்கருடைய ஊர் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய சாத்தமங்கையை சம்பந்தன் பாடிய வாக்கை பாடினால் எல்லா துன்பங்களும் தீரும் அப்படின்னு இவரை சம்பந்தர் பாடினார். கல்யாணத்தில் போய் உட்கார்ந்தாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சிவபெருமானுடைய அருளாலே திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 நிம்மை பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஒரு ஜோதி தோன்றிற்று, எல்லோரும் கலந்தார்கள். திருநீலநக்கரும் கலந்து விட்டார். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம்.